Taste the Daily. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்து கோனின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் கழக மகளிர் அணி துணை செயலாளருமான VM ராஜலட்சுமி மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. சென்னை மதுரவாயல் கோயம்பேடு பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். நள்ளிரவு பெய்த கனமழையால் பூவிருந்தவல்லி தேசிய நெடுஞ்சாலை மதுரவாயலில் இருந்து கோயம்பேடு வரை செல்லும் பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் சாலைகள் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்தன. இதனால் மதுரவாயலில் இருந்து கோயம்பேடு வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் அவதியடைந்தனர். இந்நிலையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் அருகே மழை காரணமாக போலிவாக்கம் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவள்ளூரில் கடந்த சில நாட்களாக விட்டு மழை பெய்து வரும் நிலையில் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் உள்ள போலிவாக்கம் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையின் இருபுறமும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் மழை காலங்களில் அப்பகுதியில் இதே நிலை தொடர்வதால் உயர்மட்ட பாலம் அமைக்க விடியா ஆட்சியின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். ரேஷன் கடைகளில் 3வது மாதமாக பாமாயில் பருப்புக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் மக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம், கீழ்வேலூர் பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் வழங்கப்படவில்லை. 5வது மாதத்தில் வழங்க வேண்டிய பாமாயில் மற்றும் பருப்பை சென்ற மாதம் வழங்கி உள்ளதாகவும், ஜூன் மாதத்திற்கு வழங்க வேண்டிய பாமாயில் பருப்பை வழங்காமல் அலைக்கழிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அங்காடியில் கிட்டத்தட்ட போன மாதம் துவரையும் கொடுக்கல, அதனால் இந்த மாதம் சேர்த்து கொடுத்தாங்க. இந்த மாதம் ஆயிலே வரல. கேட்டால் என்ன டெண்டர் உள்ள தமிழக அரசு எல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப இங்கே உள்ள விவசாய கூலி மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த அங்காடியை நம்பி தான், ரேஷன் கடையை நம்பி தான் இந்த மக்கள் ரொம்ப இருக்கிறாங்க.